ஹாய் எல்லாருக்கும். ஸோ என்னன்னா வந்து இப்போ நான் வந்து ஒரு ட்ரிப் ஒன்று போறேன். என்ன ட்ரிப்னா வந்து என்னோட ரொம்ப நாள் பக்கெட் லிஸ்ட் இது. இந்த பக்கெட் லிஸ்ட்டை வந்து நடத்துறதுக்காக தான் நான் வந்து இந்த ட்ரிப்பே ஆக்சுவலாக போறேன். இதுக்கு இந்த ட்ரிப்புக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து என் ஃப்ரெண்டு நிஷல்யான்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நான் இந்த பக்கெட் லிஸ்ட் விஷயம் வந்து பக்கத்து ஸ்டேட்ல இருக்கு, இல்லைன்னா வந்து இந்தியா விட்டு வெளியில தான் போகணும்னு சொல்லும்போது அவ தான் வந்து இல்லையே நம்ம ஊர்லயே இருக்கே அப்படின்ட்டு எனக்கு சொன்னா அவ ஆக்சுவலா. ஸோ எனக்கு அது செம்ம சர்ப்ரைசிங் இருந்துச்சு. நம்ம ஊர்லயே இருக்கா, அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஆஹ் என்னன்றது உங்களுக்கு இந்த வீடியோல வந்து இதர் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல தெரியல, செகண்ட் எபிசோட்ல தெரிஞ்சிடும். பட் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே ஒரு மாதிரி ட்ரெய்லர் மாதிரி தெரிஞ்சிடும் உங்களுக்கு எதுக்காக நான் போறேன் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ என்னன்னா வந்து இந்த ட்ரிப் வந்து நிறைய ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. இந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஊருக்கு வந்து செல்ஃப் டிரைவ் பண்ண போறேன் காரை. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம். நான் இது வரைக்கும் ஏன்டா எரும வயசாகுது உனக்கு, இவ்வளவு வருஷமா நீ வந்து ஊரை விட்டு வெளியில ஓட்டினதே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்கேன். அதுக்கு மேல நான் வந்து போல ஆக்சுவலா இது வரைக்கும். ஆஹ் ஏன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோ இல்லைன்னா வந்து ஏதாவது அரேஞ்ச் பண்ணி போயிடுவோம். அதனால வந்து பெருசா நான் வந்து சென்னை விட்டு வெளியில ஓட்டினது இல்லை அப்படிங்கறதுதான் ஒரு விஷயம். அப்படி பாக்குறப்போ இது வந்து அதோட ஒரு ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் வந்து நான் ஸ்டே பண்ண போறது வந்து ஒரு ஹாஸ்டல் டைப் பிளேஸ். அதுவும் நான் இது வரைக்கும் ஸ்டே பண்ணது கிடையாது. நான் காலேஜ்லயுமே ஹாஸ்டல் லைஃப்ன்றது நான் அனுபவிச்சது கிடையாது. நான் சென்னையிலே தான் படிச்சதுனால இதெல்லாம் என்ன பெருமையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் எனக்கு இது ஒரு சின்ன வின். ஏன்னா நான் வந்து தனியா கூட இருந்துருவேன், தெரியாதவங்க கூட இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பயம். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு பயம்ன்றதை விட ஒரு நர்வஸ்னஸ், ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இந்த தடவை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே நம்ம வந்து இந்த ஹாஸ்டல் டைப் புக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அது ஒன்று புக் பண்ணிட்டேன். மூணாவது வந்து இந்த பக்கெட் லிஸ்ட் விஷயம், இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேன். ஸோ மூணுமே வந்து பயங்கரமான ஃபர்ஸ்ட் டைமான விஷயம். நிறைய ஃபன்லாம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். ஸோ இது எப்படி இருக்கு என்னன்றதை நீங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கும் எல்லாமே பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. அதே மாதிரி இது வந்து இந்த டிஷர்ட் வந்து எனக்கு பாருங்க, இந்த டிஷர்ட் வந்து எனக்கு ஏதோ மதுரை ட்ரிப் போது இந்த டிஷர்ட் தான் போட்டுட்டு போனேன். வர்றப்போ இதான் போட்டுட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னமோ இது வந்து ஓகே, இது நான் எனக்கு ட்ரிப் டிஷர்ட் அப்படின்னு ஆயிடுச்சு. இது சூப்பர் ஸ்டிஷன்லாம் சொல்ல முடியாது, பட் ஏதோ இந்த டிஷர்ட் வந்து ட்ரிப்புக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால இதையே போட்டுட்டு போறேன். நீங்க யாராச்சும் மதுரை விளாக்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா டே அப்பயும் இதே டிஷர்ட் இப்பயும் இதே டிஷர்ட்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த டிஷர்ட் கிளியர் வரைக்கும் ட்ரிப்புக்கெல்லாம் இதுதான் போட்டு போவேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ காரில் ஏறிட்டேன். என்னடா அவன் சீட் பெல்ட்லாம் எதுவும் போடலையே அப்படின்லாம் பார்க்காதீங்க. என்ன மேட்டர்னா, இப்போ தான் கார் பார்க்கிங்லேருந்தே எடுக்க போகிறேன். ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இது எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ கார் பார்க்கிங்கில் தான் இருக்கேன், ஃப்ளாட்டோட கார் பார்க்கிங்கில் தான் இருக்கேன். மேட்டர் என்னென்னா, இப்போ எனக்கே நான் ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் மாதிரி வச்சுக்க போகிறேன். ஸோ இது நான் சொன்ன மாதிரி இது ஃபஸ்ட் டைம் இதுன்றனால நான் வந்து பெருசாக டிரைவிங்கில் வீடியோலாம் எடுக்கிற மாதிரி தெரில. நடுவில் அங்கங்கே ஸ்டாப் பண்ணி எடுக்கிறேன். ஸோ என்னோடய கோல் வந்து 50 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் ஒரு டீ பிரேக் எடுக்கணும் அப்படின்றது தான் இப்போ என்னோடய கோலாக இருக்குது. ஸோ பார்ப்போம், 50 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அங்கே நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன். ஓகே, வீட்டிலேருந்து வந்து 50 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன். இங்கே ஆனந்த பவன் ஒரு ஹோட்டல் ஏதோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதோ இங்கே வந்துட்டேன் ஆனந்த பவன் ஹோட்டலுக்கு. எப்படி இருக்கும் என்னென்னலாம் தெரியல. வந்துட்டேன், பார்ப்போம். டீ குடிக்கலாமா இல்லைன்னா இப்போவே வந்து டின்னர் முடிச்சிடலாமா அப்படின்ட்டு யோசிக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு டின்னர். திடீர்னு பாண்டிச்சேரி போய் எதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுனாலும் தோணும். அதனால் இப்போவே ஏதாச்சும் சாப்பிட்டுக்கலாமா இல்லை லைட்டாக எதாவது சாப்பிட்டுட்டு போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அப்படியே சுச்சா எல்லாம் போயிட்டு வந்து சப்பாத்தியும் சில்லி பன்னீரும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பயங்கரமாக இருக்கும் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வந்துச்சுன்னா காட்டுறேன். சப்பாத்தி வந்துருச்சு, சில்லி பன்னீரும் வந்துருச்சு. இப்போ அடிச்சு துவம்சம் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. சப்பாத்தி ஆக்சுவலாக சாஃப்டாக தான் இருக்குது. சில்லி பன்னீரில் ஒரு பைட் போயிடும். சில்லி பன்னீரும் நல்லா தான் இருக்குது. மீதி நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். ஒரு 373 ரூபா ஆச்சு. பட் ஒர்த்து தான், நல்லா தான் இருந்துச்சு. சப்பாத்தியும் சரி, அவங்க கொடுத்த இது பார்த்தீங்கன்னா சில்லி பன்னீரும் சரி நல்லா தான் இருந்துச்சு. அந்த டீ தான் கொஞ்சம் சுமார். ஏன்னா நான் கொஞ்சம் டீ வெரியன் வந்து இது சரி. இப்போ ஆக்சுவலாக டைம் வந்து டெக்னிக்கலி 7 கூட ஆகலை, 6:47 கரெக்டாக சொல்லணும்னா.
சில பேர் தோணலாம், பார்க்குற இந்த 100 பேர்ல அட்லீஸ்ட் ஒரு 4 பேருக்கு தோணலாம், அவன் 6:30க்கெல்லாம் சோத்து தின்ட்டான் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக என்னோட டின்னர் டைம் வந்து யூஸ்வலாக இந்த டைம் தான் இருக்கும். நான் ஒரு 6:30க்குள்ளே முடிச்சிருவேன் டின்னரை. அதனால எனக்கு இது வந்து கரெக்டான டைம் தான். இந்த 6:30க்குள்ளே முடிக்கிறதுனால என்னென்ன பயன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பயங்கர ஈஸியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து யூஸ்வலாக ஜிம் போவேன், ஒர்க் அவுட் பண்ணேன். இது ஃப்ரைடேன்ற பட்சத்தில் நைட்டு சைக்கிளிங் போவேன். ஸோ இன்னைக்கு அது இல்லை, இந்த ஒரு 3 நாள் 4 நாளுக்கு அது எதுவும் இல்லைன்றதுனால எதர்வே சீக்கிரம் சாப்பிட்டுட்டேன். இதை மாதிரி தான் நாளைக்கு நாளைக்கு நீ கிளிக்கிறியான்னு பார்ப்போன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னைக்கு ஏதோ என் கண்ட்ரோலில் இருந்துச்சு, அதனால நான் டக்குன்னு சாப்பிட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு திருப்பி கிளம்பி போவோம், பாண்டிச்சேரியை ரீச் பண்ணோம். நான் வந்து டிரைவிங் அப்போ வீடியோ எடுக்கல. மேபி வர்றப்போ வந்து பசங்க 2-3 பேர் வருவானுங்க கூட. இது ஒரு சர்ப்ரைஸ், அது பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, ஸோ நான் லைட்டாக தான் தெரியுவேன், வேணா இந்த லைட்டை போட்டுக்கிறேன். ஸோ ஒரு வழியாக வந்து எனக்கு பயங்கரமான ஒரு விஷயம் என்னென்னா, இதை காட்டுறேன் பாருங்கள். இந்த புதுச்சேரி வந்தாச்சு. புதுச்சேரி ஆர்ச் இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? எஸ், வந்துட்டாங்க ஒரு வழியாக பாண்டிச்சேரிக்கு. இப்போ நான் தங்க போகிற ஹாஸ்டலுக்கு போனோம். ஸோ எனக்கு இதுவே பயங்கரமான ஒரு சக்ஸஸ். ஏன்னா என்ன சொல்கிறது, நான் வந்து பெருசாக வந்து சிட்டியை விட்டு வெளியில் ஓட்டினதே இல்லை. சிட்டிக்குள்ளே நம்ம தான் கிங்கு. சென்னைக்குள்ளே எங்கே பூந்து எவ்வளோ டிராஃபிக்னாலும் ஓட்டிடுவேன். இந்த சிட்டிக்கு வெளியில் வந்து வெளியூரில் வந்து ஓட்டுறதுன்றதெல்லாம் பெருசாக இருந்ததில்லை. ராமேஸ்வரம் ட்ரிப் போனப்போ ராமேஸ்வரத்தில் ஓட்டினேன் நான். ஸோ பட்டு பஸ்ஸில் தான் போனோம் ராமேஸ்வரத்துக்கு. அது வந்து இது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் தனியாக யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ சரியான எக்ஸ்பீரியன்ஸு. அப்போ இந்த 157 கிலோமீட்டர் நான் ஒருத்தன் ஓட்டியிருக்கேன்றதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு மேட்ரான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இது ரொம்ப பெரிய மேட்ரு. ஸோ அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இது பயங்கரமான ஒரு அட்வென்ச்சர், அதுதான் நான் சொல்ல வரேன். இதுதான் ரூம். இந்த ஹாஸ்டலில் தான் தங்க போகிறோம். ஸோ என் ரூமுக்கு வந்துட்டேன். நான் காமிச்சேன்ல, அதுதான் ரூமு. ஸோ இங்கே வந்து ஒரு காமன் ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ஒரு ரூம் இருக்குது. என்னோடய ரூம் நம்பர் வந்து 7. ஆனால் அதுக்கும் தலைக்கும் சம்மந்தம் இருக்கான்னு எனக்கு தெரில. ஸோ இங்கே இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ அப்படியே நான் சும்மா ஜாலியாக ஊர் சுற்ற போகிறேன், அப்படியே பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த ஏரியா வந்து எனக்கு ஓரளவுக்கு பரிச்சயமான ஏரியா தான் ஆக்சுவலாக. என்னன்னா வந்து இங்கெல்லாம் நான் வந்த ஞாபகம் இருக்குது. நான் வந்து கடைசியாக ப்ரீ கோவிட் அப்போ வந்தேன்னு நினைக்கிறேன் இங்கே பாண்டிக்கு. ஸோ ப்ரீ கோவிட்னா அதுவே ஆயிடுச்சு பாருங்க, 2018 அந்த ரேஞ்சில் வந்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் என்னன்னா வந்து அப்பா கூட வந்த ஞாபகம் இருக்குது, தனியாக வந்த ஞாபகமும் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸோட வந்த ஞாபகமும் இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து இங்கே ஒரு இது காட்டுறேன். அங்கே தான் வந்து எங்கள் அப்பா வேலை பார்த்தாருன்னா அந்த அந்த இதில், பட் இந்த பிரான்ச்சில் வந்து வேலை பார்த்தது இல்லை, பட் இன்ஸ்பெக்ஷனுக்குலாம் வந்திருக்காங்க. ஸோ கர்நாடகா பேங்க் போர்டு இருக்குங்க, இந்த வீடியோவில் சரியாக தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த கர்நாடகா பேங்க் பிரான்ச்சில் வந்து அப்பா இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதான் இருக்கு பாருங்க. ஸோ இங்கே நாங்கள் வந்த ஞாபகம்லாம் இருக்குது. இங்கே ஒரு சின்ன கடை ஒன்று உண்டு, காலையில் டிஃபன் நல்லா இருக்கும் அங்கே. பட்டு நான் வந்து அங்கே இந்த தடவை சாப்பிட்ற ஐடியாலே இல்லை, ஏன்னா செம கூட்டமாக இருக்கும். அப்போவே பயங்கர கூட்டமாக இருந்துச்சு அது. ஆமாம். ஸோ இப்போ ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாமா இல்லையா வேணாமா லைட்டாக டெம்ட் ஆகுது. இந்த காளான் மசாலா பூரி கடைலாம் இருக்குது, இல்லைன்னா அப்படியே போயிடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். நம்ம 2-3 மைண்ட் செட்டாக இருக்குது. டயட்டுக்கு ஏற்றலாம் பார்க்கணுமா அப்படின்ட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம், நீங்களே சொல்லுங்கன்னா என்ன, நானே சொல்லிக்க வேண்டியதுதான் எனக்கு, அதான் நீங்களே சொல்லுங்க. ஸோ இங்கே ஒரு பானிபூரி கடை இருக்கு, ஒரு பிளேட் பானிபூரி சாப்பிடலான்னு யோசிக்கிறேன். டயட்டுக்கு ஏற்றலாம் 2-3 நாளைக்கு கிடையாது, பானிபூரி வாங்கிருக்கேன். காட்டுறேன், இதுதான் 60 ரூபான்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன இருக்கு 60 ரூபான்னு பார்ப்போம்.
அதாவது பானிபூரி வந்து விலை கேட்காம சாப்பிட்டோம்னா ஓகே, டீசெண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் விலை கேட்டிங்கன்னா ஒர்த்து இல்லை. 60 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து 5 பீஸ் பானிபூரி கொடுக்குறாங்க. அதுவும் நம்ம ஊருக்கு மாதிரி நல்ல பெருசாலாம் இல்லை, சின்ன சின்ன பானிபூரி. அதில் வந்து அதுக்கப்புறம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் பானிபூரி, அதான் ஸ்வீட் சாஸ் ஊற்றி ஒரு பானிபூரி, அவ்வளோதான். மொத்தம் 6 பீஸு கிட்டத்தட்ட. அதுக்கு 60 ரூபா, கொஞ்சம் டூ மச்சு, நாட் ஒர்த் யுவர் மணி. வந்து இந்த பாண்டிச்சேரி கர்நாடகா பேங்க்குக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற ஒரு கடை, சர்மா பானிபூரின்னு நினைக்கிறேன் கடை பேர், சர்மா பானிபூரி சென்டர். ஸோ கொஞ்சம் விலை கம்மி பண்ணாங்கன்னா ஒர்த்து, இல்லைன்னா அங்கே இருக்கிற ஹாஸ்டல் பக்கத்துலேயே ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது, செமையாக இருக்குது அந்த பேக்கரி, நல்ல பெரிய பேக்கரி. ஸோ சும்மா வாட்டர் பாட்டில் வாங்க வந்துட்டு டெம்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு தேங்காய் பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் ஒரு நட்ஸ் போட்ட கேக்கு, இது ரெண்டும் வாங்கியிருக்கேன். எனக்கு தெரியல என்னன்னு, ஒரு டயட் ஒன்றும் கிடையாது இந்த ஒரு அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு ஒன்றும் கிடையாது, டயட்டாவது ஒன்றாவதுன்ட்டு சம்பவம் தான். சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த தேங்காய் பிஸ்கெட்டில் ஒரு பைட் போயிடும். தேங்காய் பிஸ்கெட் அல்டிமேட்டாக இருக்குது, ஒர்த்து. அதாவது யோசிச்சு பாருங்க, அங்கே ஒரு சுமார் பானிபூரிக்கு 60 ரூபா கொடுத்தேன், இங்கே வந்து ஒரு சம தேங்காய் பிஸ்கெட்டும் கேக்கும் சேர்த்தே 50 ரூபா தான். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, செம்ம டேஸ்ட் இந்த தேங்காய் பிஸ்கெட்டு, ஒர்த்து. அந்த பானிபூரிக்கு இது செம ஒர்த்து, சீரியஸாக. கேக் ஒரு பைட்டு. கேக்கும் வந்து நம்ம சென்னை ஆட்களுக்குலாம் வந்து மெக்ரநட்னு ஒரு விஷயம் இருக்கு, இன்னமும் இருக்கு, பட் முன்ன அளவுக்கு ஃபேமஸாக இல்லை. இப்போ அங்கே வந்து இந்த நட்ஸ் போட்ட கேக் இருக்கும், அது வந்து நம்ம ஃபேமஸ். அந்த கேக்குக்கு நம்ம வாங்குறோம்னா நம்ம பணக்காரங்கன்னு அர்த்தம், அந்த மாதிரி அது. ஸோ அந்த கேக் மாதிரி இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. பட் தேங்காய் பிஸ்கெட்டா கேக்கான்னு பார்த்தா தேங்காய் பிஸ்கெட் தான் அல்டிமேட்டு. கேக் ஓகேஷ், குட் குட், ஓகேஷ் கூட இல்லை, குட். ஸோ இந்த பானிபூரியிலேருந்து மீள்றதுக்காக தான் இதை சாப்பிட்றேன். மற்றபடியும் சாப்பிடுவேன், வேற கதை. ஸோ ஆக்சுவலாக ரூமுக்கு போய் புக் படிக்கலாம் தான் பிளான் பண்ணேன். பேக்கரி கொஞ்சம் டெம்ப் பண்ணி இழுத்துருச்சு, இனிமே வந்து டெம்ட் ஆக மாட்டேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு தான் போய் புக் படிக்க போகிறேன். ஓகே, நான் ஒரு புக்கு ஒன்று படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. இது எனக்கு யார் சஜஸ்ட் பண்ணாங்கன்னுலாம் இல்லை, இந்த சன் டிவி டிசிடிசி டூலெலாம் வந்தாங்கல்ல, டெல்னான்னு சொல்லிட்டு, டெல்னா டேவிஸ், அவங்க வந்து அவங்களோட விளாக்ஸில் வந்து ஒரு வீடியோவில் இந்த புக்கை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க வச்சுருக்காங்க இந்த புக்கு படிக்கிறாங்க. ஸோ அதை வச்சு சரி எனக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவ் திங்கிங், செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குன்றதுனால நானும் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நல்லா இருக்கு இப்போ வரைக்கும்.